கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட மாயவனே அருள் புரிவாய் அருள் புரிவாய் மாயவனே அருள் புரிவாய் கதைகள் பாட கதைகள் பாட சல்லடம்மா ஒய்யார கால்நடையா ஐயாவான கருப்ப சுவாமி வெள்ள கோதுரையில வீச்சடுவா கைபிடித்து அவர் விளையாடி வாராரே வாராரே போன கொண்ட கருப்ப வாரா கோட்ட வாசல் கருப்ப வாரா வரட்டம்படி கருப்பவாரா மலையாட பிறந்தவரே ஐயாவான லவக்கருமாகிய வனமதியில சாமி தொப்பையில பிறந்த உள்ள செல்ல புள்ள லவக்கருப்பா விளையாடி வாராரே ஆடி வாரா ஓடி வாரா மலையாள தேசம் விட்டு அவர் விளையாட பிறந்தவரா பளபளக்க விளையாடி வாராரே ஐயாவான கருப்பனுக்கு தாங்கு கச்ச செல்லடம்மா ஐயருவா வல்லையம்மா ஒட்டு கச்ச செல்லடம்மா ஒய்யார கால்நடையா விளையாடி வாராரே வலது மீச வல்லையம்போ இடது மீச ஈட்டி போல விளையாட பிறந்தவரா வாராரே தங்கத்தால பிடியருவா தரணியாள கருப்பருக்கு வெள்ளியால பிடியருவா விளையாடும் கருப்பனுக்கு கையருவா வல்லையா நாடு சுத்தி வேட்டையாடி ஆடி வாரா ஓடி வாரா ஆதாளி ஓட்டு வாரா மலையாள தேசம் விட்டு மகிமை உள்ள கருப்பவாரா தீவக் ராஜா சொல்லிக்க வில்லும் அம்பும் பளபளக்க தேவேந்திரன் குலமே சொல்லிக்க பளபளக்க சொல்லிக்க பளபளக்க சொல்லிக்க பளபளக்க வாராரே தீவக் ராஜா வாராரே தீவக் ராஜா வாராரே தீவக் ராஜா வாராரே தீவக் ராஜா அவர் கண்கள் ரெண்டும் பொலிவரக தேவேந்திரன் இனமே சொல்லிக்க கண்கள் ரெண்டும் பொலிவரக தேவேந்திரன் இனமே சொல்லிக்க பளபளக்க சொல்லிக்க பளபளக்க சொல்லிக்க பளபளக்க வாராரே தீபக் ராஜா வாராரே தீபக் ராஜா அவர் வாகை குள்ளத்தில் பிறந்தவரா இனத்தை காப்ப
சொல்லிக்க கொடி பறக்க கொடி பறக்க பேர் சொல்லிக்க கொடி பறக்க பேர் சொல்லிக்க வாராரே வாராரே தீபக்ராஜா வாராரே தீபக்ராஜா வாராரே வாராரே தீபக்ராஜா வாராரே வாராரே தீபக்ராஜா கோட் 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 ஆளே எடுத்து அவதாரம் கொண்ட போது பெருமன் கோபால ஆதிசிட வடிவம் கொண்டு அப்படி அமர்ந்திருந்ததொரு வேளையிலே ஈஸ்வரியால் பிறந்தாலென்று ஆதிசக்தி பிறந்த போது ஆர்காவல்லி பெண் கோழியா தப்ப நல்ல குளமதற்கு குளித்து தானம் செய்தல்லவோ தண்ணீர் எடுக்க வேணும் என்று தான வார போது எது நல்ல தருணம் என்று எம்பெருமையாது வடிவம் கொண்ட பெருமான் கோபாலனோ சரியா உள்ள தருணம். இந்த பார்வதா தேவி அதாவது தர்க்க மனைவி தார்காவல்லி பெண்ணானவா தண்ணீர் எடுக்க வருகிறாளே, இவர்கள் தானே பிள்ளை இல்லாமல் தவம் இருக்கிறார்கள் என்று மனமதிலே நீ கொண்டு அந்த தர்க்க மதன தர்க்க ராஜ மன்னன் மனைவியாகப்பட்டவா பேரக்கலை மனைவியாகப்பட்டவா ஏது சொல்லுகிறாள் தெரியுமா? தண்ணீர் எடுக்க வருகிற பொழுது என் பெருமான் கோபால கண்ணன் பார்வதிக்கு காவலாக அதாவது என்ன ஒரு அவதாரத்தில் இருக்குகிறார். பார்வதிக்கு காவலாக கருநாகம் சென்னாகம் போலே வடிவம் கொண்ட வந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது வாளை சுழட்டி தொடையில ஒற்றே அடி, அப்படி அடித்த போது அலையடித்து குவா 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 என்று குழந்தை சத்தம் கேட்டிடுமா குழந்தை சத்தம் காதில் கேட்டு அலையடித்தோ வாரமாய வருகுதையோ பார்த்துட்டாள தார்காவல்லி பார்க்காள கட்டுன தூரத்து வரைக்கும் யாருமே இல்லை. ஆகா, இந்த குழந்தை கடவுள் நமக்காகத்தான் பிறவி செய்தாரா என்று பிள்ளைய வாரி கையில் எடுத்தா. அவ வலது கண்ணு முத்தமிட்ட கோரி மக கையில் எடுத்தா. கோடி லட்சம் முத்தமிட்ட வேளையில ஒரு பிள்ளைக்கு வேளையிலி பெண்ணாடு நரம் நரம்பு தான் குழந்தைக்கு
மதனதர்க்கராஜனிடத்திலே வந்து அவ அப்படியே சொல்ல மதனதர்க்கராஜ மன்னன் தவத்தை விட்டு கீழே இறங்கி கணவனும் மனைவியுமாக 16 நாள் வரைக்கும் பக்குவமாக வளர்த்து வந்து 16வது நாளையிலே ஒரு பிள்ளை பிறந்த வீட்டுல என்னையா செய்வாங்க? கொலை போடுவாங்களா? அட கூறுகெட்ட பிள்ளை. ஆம்பளை பிள்ளை பிறந்தா கொலை போடுவாங்க, பொட்டை பிள்ளை பிறந்தா எப்படி இருக்கும்? சட்டி பொட்டியவே கழுவாங்களா? இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று நமக்கு பரிசுகளை அள்ளித்தந்த செல்வச்சீமாங்கள் யார் தெரியுமா? அன்பிற்கும் அன்பிற்கும் ஆசாபாசத்திற்கும் உரிய அருமை அண்ணா சின்னசாமி அண்ணார் அவர்கள் வந்து நமக்கு 101 லட்சங்களை 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதோடு நமக்கு அதாவது வந்த வில்லிசை கலைஞர்களை ஆதரிக்க வேண்டும் என்று ஊர் சார்பாக நாட்டாமை வரிக்காரர் கணக்கப்பிள்ளை தருமகர்த்தா பொக்கிஸ்தர் சார்பாக 6 பேருக்கும் பலவித மலர்களை பவுஷுடன் எடுத்து அது ஆரமாக கட்டி பூமாலையை பொன்மாலையாகவும் மலர் மாலையை மாணிக்க மாலையாகவும் நமக்கு 6 பேருக்கும் மாலை அணிவித்துள்ளார்கள். அவருடைய குடும்பம் வழிவம்சமெல்லாம் வாழையடி வாழையாக சென்ற இடம் பேரும் புகழும் பெற்று என்ன விதமாக வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேணும் 100 கோடி என்ன வளர வேணும் கோடி காலம் சென்றதோரு இடங்கள் எல்லாம் சிறப்பு பெற்று வாழ வேணும் சிறப்பு பெற்று வாழ வேணும் இடங்களெல்லாம் சென்றதோரு இடங்களெல்லாம் பெற்று வாழ வேணும் சிறப்பு பெற்று வாழ வேணும். வந்து பற்றி 100 கோடி வந்து பற்றி 100 கோடி உயர வேணும் கைலை போலே உயர வேணும் கைலை போலே ஒன்று வந்து 100 கோடி ஒன்று வந்து 100 கோடி உயர வேணும் கைலை போலே உயர வேணும் கைலை போலே. எந்த மோகம் போனாலும் எந்த மோகம் போனாலும் தங்க முகமா வாழ வேணும் தங்க முகமா வாழ வேணும் வாழ வேணும் தங்க முகமா வாழ வேணும். எந்த முகம் போனாலும் சென்ற இடம் பேரும் புகழும் பெற்று வாழையடி வாழையாக வாழ வேணும் வளர வேணும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படியாகவே பார்த்தார். அப்படி ஆகட்டும் என்று வாரி கையில் எடுத்து வாய்குளீர முத்தமிட்டு நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக 16 நாள் வரைக்கும் பக்குவமாக வளர்த்து வந்து 16ஆம் நாளையிலே பேர் கொடுக்க வேணுமே என்று அதாவது இந்த குழந்தை நமக்கு தானாக தங்க தடாகத்திலே தாமரை இதழிலே வந்து பிறந்ததுனால பிள்ளைக்கு என்ன பேர் கொடுத்தார்? தாட்சாயணி பார்வதியா என்றே பேர் நாமத்தை சூட்டினார். ஆமா, தாட்சாயணி பார்வதி ஈஸ்வரி என்றே பேர் நாமத்தை சூட்டினார். அப்படி தாட்சாயணி பார்வதி ஈஸ்வரியை அவர்கள் எப்படி வளர்த்து வருகிறாள் தெரியுமா? தரையதில போட்டோமானா தரையதில போட்டோமானா தரையதில போட்டோமானா 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 தண்டை காலு நோகுமென்று 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 தண்டை காலு நோகுமென்று 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 பொற்பாதங்கள் நோகும் என்று பொற்பாதங்கள் நோகும் என்று தோளில தொட்டில் கட்டி தோளதில தொட்டில் கட்டி தொடையதில நடவரத்தி தொடையதில நடவரத்தி மார்பதில தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி அடியதில நடவரத்தி 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 அடியதில நடவரத்தி நடவரத்தி நடவரத்தி
அமிர்தம் கொடுத்து அப்படி தலைமகளாகப்பட்ட தாட்சாயணி பார்வதி ஈஸ்வரிய நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக அப்படியே வளர்த்து வருகிறாள். வளர்த்து வரக்கூடிய நாளையிலே ஒரு நாள் தனமதில அந்த தாருகாபுரமதிலே தர்க்கமுடிராஜன் தாருகாவல்லி பெண்கொடியார் தரையில போட்டா தண்டக்கால் நோகும் என்றும் பூமியிலே விட்டா பொற்பாதங்கள் நோகும் என்றும் தோளிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடவரத்தி நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக அப்படி சிறப்பாகவே வளர்த்து வருகிறார். பார்த்தால் தாருகாவல்லி பெண்ணானவா நாம தாட்சாயணி ஈஸ்வரிக்கு இலையிலே சாதம் போட்டா எடுத்து உண்ண நாளாகும் அல்லவா? கும்பாவில சாதம் போட்டா கூட உண்ண நாளாகும். அப்ப என்ன செய்யணும்? தங்க கிண்ணத்திலே சோறு வெண்ணெய் போட்டு தான் பிசைந்து காக்காயை ஏச்சங்காட்டி கண்மணியை வளர்க்க வேண்டும் என்று அவ எப்படி வளர்த்து வருகிறாள் தெரியுமா? அவ ஊட்டி மெல்ல வளர்த்து வளர்த்து அவ உடம்பு எல்லாம் நெய்யோருக உடம்பு எல்லாம் நெய்யோருக முட்டை போட்டு காது குத்தி கம்மல் போட்டு நாலு நல்ல வயது மாச்சு தாட்சாயணி ஈஸ்வரியா நடந்தோடி விளையாடுவா நடந்து வரும் கால்களுக்கு நகரத்துல கொலுசு தத்தி வரும் கால்களுக்கு தங்கத்தால கொலுசு ஐந்து நல்ல வயதாச்சு நல்ல வயதாச்சு அறிவு கலை படித்து வரா அறிவு கலை படிக்க போனா பார்வதி அதாவது இலையிலே சாதம் போட்டா ஈடேற மாட்டாள் என்று தங்க கிண்ணம் அதுல எடுத்து சாதம் போட்டு பருப்பு போட்டு நெய் ஊத்தி பிசைஞ்சு காக்காயை ஏச்சங்காட்டி கண்மணிக்கு ஊட்டி வளர்க்கா. கண்மணிக்கு அந்த காலத்துல ஒரு குழந்தை வந்து சோத்தை ஊட்டணும்னா பிள்ளை பிறந்து நல்ல ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்ட 1 வயசு ஆகணும்னு 8 மாசம் கழிச்சாத்தா என் தங்கம் என் செல்லம்னு சோத்தை போட்டு பிசைஞ்சு என் தங்கம் இல்ல என் சீமாட்டி இல்ல என் கலெக்டர் இல்ல என் வக்கீல் என் கொமஸ்தா அப்படின்னு சொல்லி சொல்லி சோற ஊட்டி இருக்காங்க. அப்படி ஊட்டின பிள்ளைங்க தான் இந்த காலம் கலெக்டர் வக்கீல் கொமஸ்தா அப்படி எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக அரசாங்க ஊதியத்துல இருக்காங்க. ஆமா. ஆனா அந்த காலம் அதெல்லாம் கிடையாது. அந்த காலம் அப்படி ஊட்டி இருக்காங்க. இந்த காலம் என்ன செய்தா? ஒரு பிள்ளை சாப்பிடலன்னா அந்த பிள்ளை என்ன செய்தா தெரியுமா? ஏக்கா எல்லாரும் எங்க போறிய? எங்க போறியாவோ? எங்கனே போறாவா? கொஞ்சம் அவசர வேலையோ? சரி மணி 2 ஆயிடுதுல. கரெக்டா 2 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுறணும். 2 மணிக்கெல்லாம் சாப்பிட்டா உன படப்பு சோற சாப்பிட்டுட்டு தான் போறோம். ஒரே வாக்குல மைக் அப்படி தாலாட்டி சீராட்டி அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். சாப்பாடு வேணும்னா எம்பிட்டு நாளும் அள்ளியாந்து கொடுப்பாரு.
எவ்வளவு நல்ல மனுஷனே. அப்படி தாலாட்டி சீராட்டி தாயா அமிர்தங்களை கொடுத்து 5 வயசு வரைக்கும் அழகாக வளர்த்து 5வது வயதிலே அறிவுக்களை படிக்க வைக்க வேண்டும் என்று குருவாகப்பட்ட வாத்தியாரை வரவழைத்தார்கள். அப்படி பாடத்தை கற்பித்து கொடுக்க அவ எப்படி படித்து வருகிறார் தெரியுமா? சுவாமி 5 நல்ல வயதாச்சு, 5 வயதாச்சு, அறிவுக்களை படிக்க போறா, அறிவுக்களை படித்து வாரா, வயதாது படிதான் படித்தா, வயதாது படிதான் படித்தா, 8 வயதாது பாடம் எழுதுவாடா, 9 வயதாது ஒன்று எழுதுவாடா, வயதாது கலையும் தான் படித்தா, 12 வயதில ஈஸ்வரியா அறியாத பாடம் இல்ல, பாராத பிராணம் இல்ல, ஆயகல அத்தனையோ உடனே படித்துவாரா, ஆயகல அத்தனையோ உடனே படித்துவாரா, ஆயகல அத்தனையோ ஈஸ்வரியா படித்துவாரா, ஒரு நாளையில 6 வயதில் தாட்சாயணி பார்வதியா விதற்கான நிறைந்திருக்கான் புஷ்பவதி பெண்ணோ மாலா, பெண்ணோ மாலா, பெண்ணோ மாலா, அல்லி மலர் புத்தரைவோ, கிளியா புத்தருக்கோ, மலர் புத்தரைவோ, ராஜமகள் புத்தருக்கோ, நிறைந்திருக்கோ, அரப்பு புத்தரைவோ, அமரை பூ, ராஜா மகள் புத்தருக்கோ, புத்தரைவோ, அமரை பூ புத்தரைவோ, ராஜா மகள் புத்தருக்கோ, அவ பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாகவே இருக்குகிறாள். தலைக்கு தண்ணி ஊத்தணும், சடங்கு சம்பிரதாயங்களை நடத்த வேணும் என்று தலைக்கு தண்ணி ஊத்தி சடங்கு சம்பிரதாயங்கள் முடித்தோ பார்வதா தேவி அழகிலே சிறந்த அமுசத்திலே உயர்ந்தே தாட்சாயணி ஈஸ்வரி அம்புட்டு அழகாகவே இருக்கிறாள். அவ அழகுனா அழகு, என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டி அழகு, அழகோ அழகு, ஆய்க்குடி அழகு, ஆய்க்குடி அழகு. என்னதுனே மணக்கும், அப்படி மணக்கும், என்னது விளக்கெண்ண மணக்குமோ, என்ன இடத்துல மணச்சு, ஒரு நேரத்துல, அது என்ன நேரம், அடே அப்பா மோந்து பார்த்திருக்காரு. ஆய்க்குடி அழகு கட்டடிக்க மாட்டேன்ட்டாரு, சாதாரண அவர் எப்பேற்பட்டாளு, நல்ல கெட்டிக்கார அண்ணாச்சு இல்ல, தாள வித்துவார், என்னத்தை வித்துவார், தாளை வித்துவான், தாள வித்துவான், தாள விக்க மாட்டாருன்னு, தாளத்துல இருந்தா தாளம் பேசுமா அவர்கிட்ட, லட்சுமண தவிர தாளம் அடிப்பாரோ எனக்கு தெரியாத, அப்படி ஒரு ஆள் உண்டோன்னு, அந்த காலத்தகாலா அழகு. அதனாலே தாட்சாயணி பார்வதா தேவியானவ நிறைந்து புஷ்பவதி பெண்ணாக இருக்கக்கூடிய நாளையிலே ஒரு நாளத்தனமதில அங்க என்ன ஏது நடக்கிறது தெரியுமா? பார்த்தார் மதனதர்க்க ராஜமன்ன அழகோடு இருக்காளே, அதனாலே நாம் தாட்சாயணி பார்வதிக்கு நாம என்ன செய்யலாம், கல்யாணத்தை முடிக்க
வேணும், கண்குளிரை பார்க்க வேண்டும். ஆமா கல்யாணம் முடிச்சு கண்குளிரை பார்க்க வேணுமே. ஆனா நாம மகள் தாச்சாயணி பார்வதியா தன் கண்குளிரே கல்யாணம் முடிச்சு கண்குளிரே பார்க்க வேணுமையானா 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் எனக்கு உனக்குன்னு பெண் கேட்டு வராங்களே. ஒரு நாட்டு மன்னனுக்கு நாமல் மகளை திருப்பூட்டி கொடுத்தமையானா மறுநாட்டு மன்னன் நாமளோட இடமிலே கோபம் கொள்வார் அல்லவா? கண்டிப்பா. இப்ப எந்த நாட்டு மன்னனுக்கு நாமல் திருப்பூட்டி கொடுப்பது, யாருக்கு கொடுப்பது என்று மனமதில எண்ணிக்கொண்டு ஒரே பொண்ணு. இந்த ஒரு பொண்ணு யாரு கொடுக்கலாம்? யாருக்கு கொடுக்க முடியும்? என்ன பிள்ளைய பெத்து வச்சிருக்க? எல்லாரும் வராங்க பத்தியா? எந்த பிள்ளைய பெத்து வச்சிருக்க? ஒரு பக்கம் இருக்கு ஊர்ல. அது ஒரு பக்கம் இருக்கோ? சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. எப்பவுமே சடங்கு வைக்கணும்னு ஒண்ணுமே இல்ல. முடிஞ்சிடுதோ? சொல்லவே இல்ல. எனக்கு சொல்லல. அந்த மதனதற்க ராஜமன்ன தாச்சாயணி பார்வதியாள் 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் பெண் கேட்டு வருகிறார்களே. யாருக்கு என்று நாமல் கொடுப்போம் என்று அவர் மனமதில எண்ணிக்கொண்டு எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணாதொரு எண்ணமெல்லாம் எண்ணுகிறா மனமாதியிலே 56 அரசரெல்லாம் தாச்சாயணி பெண்ணு கேட்டு வருகிறாரே. எந்த நாட்டு மன்னனுக்கு கைவிடித்து கொடுப்போம் மனவருத்தம் கொள்ளுவாரே. மனவருத்தம் கொள்ளும் போதே பார்த்தாலே மதனதற்க ராஜமன்னே அவர் மனமதியில என்னோதாரே. இந்த நாட்டு மன்னனுக்கு நாம கைபிடிச்சு கொடுப்பது, ஒரு நாட்டு மன்னனுக்கு கொடுத்துமே. ஆனா இன்னொரு நாட்டு மன்னன் நாமளிடத்திலே கோபம் கொள்வாடல்லவா என்று என்ன செய்வோம், அது செய்வோம் என்ற கவலையும் கண்ணீருமா, கவலையும் கண்ணீருமா வந்த மந்தார் தர்க்கராஜே கவலையும் கண்ணீருமாக மதனதற்க ராஜமன்னன் குனிஞ்சதல நிமிராமல் அப்படி கவலையோடு அமர்ந்திருக்கிறார். அவர் கவலையோடு அமர்ந்திருக்க வேளையிலே உடனே பார்த்தார்கள். அப்படி மந்திரி ஓடோடி வந்து, ஐயா ராஜமன்னா, அன்று மலர்ந்த செந்தாமரையை போல இருக்கக்கூடிய உங்களுடைய திருமுகமானது இன்றைக்கு ஏன் வாடி வசங்கி இப்படி இருக்கும் காரணம் என்ன? எனக்கறிய நீங்க சொல்ல வேணும் என்று சொல்ல உடனே பார்த்தார். ஆஹா, எனக்கறிய சொல்ல வேணுமே. ஆனா நாமல் என்ன செய்வது, ஏது சொல்லுவது ஒன்றும் புரியாமல் அவர் மன வருத்தம் கொண்டு, மந்திரி அவனி புவனம் 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் என் மகளை பெண் கேட்டு வருகிறார்களே. நான் எந்த நாட்டு மன்னனுக்கு கிருஷ்ணசாமி எந்த நாட்டு மன்னனுக்கு நான் என் மகளை கொடுப்பது? ஒரு நாட்டு மன்னனுக்கு வடதேச மன்னனுக்கு கொடுத்துமே. ஆனா அவனி தேசத்து மன்னன் கோபன் கொள்வார் அல்லவா? தென் தேசத்து மன்னனுக்கு கொடுத்துமே. ஆனா மற்ற தேச மன்னன் கோபன் கொள்வாள் அல்லவா? அதனாலே எந்த தேசத்து மன்னனுக்கு என்னால திருப்பூட்டி வைக்க முடியும் என்று மன வருத்தம் கொண்டேன் என்று சொல்ல மந்திரி ஓடோடி வந்தார். ஐயா ராஜமன்னா, வாங்க, அஞ்ச வேண்டாம், மலைய வேண்டாம், அருங்கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்க என்ன செய்ய வேணும் தெரியுமா? உங்க மகளை திருப்பூட்டுவதற்கு யாருக்கு தகுதி இருக்குகிறது, இது யாருக்கு சரியா உள்ள ஆள் என்று அறிய வேணும், தெரிய வேணுமே. ஆனால் நீங்கள் சுயவரம் நடத்த வேண்டும். சுயவரம் என்றால் என்ன? சுயவரம் என்று சொன்னால், அடேய் மந்திரி, அதாவது சுயவரம் நடத்த வேணுமே என்று சொன்னால் என்ன? செவரு பக்கத்துல என்ன செய்யணும்? சவத்தை முட்டிக்கிட்டு நிக்கணுமோ? சொரண்டணுமா? அப்படி இல்ல. சுயவரம் என்று சொன்னால், ஐயா ராஜமன்னா, சீதா, அதாவது சுயவரம் என்று சொன்னால்
உங்க மகள் கையில ஆமா. நீங்க ஒரு மாலையை கொடுக்கணும். ஆமா, ஒரே ஒரு மாலையை ஒரு கொடுக்கணும். மாலையை கொடுத்து ஆமா. 56 தேசத்து அரசர்களையும் அமர வைத்து எல்லாரையும் உட்கார வச்சு உங்க மகள் யாரு கழுத்திலே மாலையை சுழட்டி எறிகிறார்களோ ஆமா அவர்கள்தான் ஆ. இந்த தாட்சாயணி பார்வதற்கு மதனதர்க்க ராஜ மன்னனுக்கு என்ன பார்வதா தேவிக்கு கணவனுமாக ஆமா இந்த மதனதர்க்க ராஜ மன்னனுக்கு மருமக பிள்ளைனா அப்படி யாரு கழுத்துல போய் விழுதோ அவர்தான் அவர்தான் மாப்பிள்ளை மாப்பிள்ளைனாரு. அப்பந்தான் பார்த்தார், அவர் ஆக மாட்டாரு. இது நல்ல யோசனையா இருக்குகிறதே. அதானே ஓ மந்திரி நீர் வாழ்க, உம்ம குலம் வாழ்க. ஓ மந்திரி வாழ்க. ஓ மந்திரி இல்ல, ஆ. ஓம் ஓம் வேற, ஆ. இது ஏய் மந்திரி. அதானே ஆ. ஆ. வாழ்க வாழ்க என்று சொல்லி சரி அவர் எங்கே வருகிறார் தெரியுமா? என்ன எப்பா ஏ மந்திரி மந்திரி உடனே போய் அடி பறை ஓசை என்றார். உடனே அடிச்சிருந்தாரு. பண்ணாத. இந்த சிறப்பான வேளையிலே ஆமா. பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று சரி. பரிசுகளை அள்ளித்தந்த செல்வச்சீமாங்கள் யார் என்று கேட்டார். யாரு யாரு அருமை அண்ணா, ஆமா. அதாவது கிருஷ்ணன் அண்ணார் அவர்கள் வந்து பாடும் நாமளுக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து சரி 1 கோடிகளாக ஆமா. பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். சரி. அவர்களுடைய குடும்ப வழி வம்சம் எல்லாம் ஆமா உற்றார் பெற்றார் உறவினர்கள். சரி கிருஷ்ணசாமி தான் என்ன சொன்னேன். கிருஷ்ணசாமி அண்ணார் அவர்கள் வந்து அப்படி சொல்லணும். கிருஷ்ணசாமி அண்ணார் அவர்கள் வந்து பாடும் நாமளுக்கு ஆமா. 101 லட்சங்களை கொண்டு வந்து 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அப்படி அவர் குடும்ப வழி வம்சம் எல்லாம் என் மாடசுவாமியுடைய அருளால கருப்ப சுவாமி ஈஸ்வரி அம்மா பேச்சி அம்மா கிருபையால என்ன விதமாக வாழ வேணும் தெரியுமா? எப்படி ஐயா? வாழே வேணும் சாமி, வளர வேணும், வளர வேணும், வளர வேணும், வளர வேணும், மாட சுவாமியோட அருளாலே சுவாமியோட அருளால அருளாலே உங்களோட குடும்பம் எல்லாம் குடும்பம் எல்லாம் உயர வேணும் கையிலை போல குடும்பம் எல்லாம் கையிலை போல வாழையடி வாழையாக 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 வளர்ந்து வாங்கி வாழ்க வாழ்க வாழையடி வாழையாக வாழையாக வளர்ந்து வாங்கி வாழ்க வாழ்க. வாழையடி வாழையாக வாழ வேணும் வளர வேணும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. ஐயா அப்படியே நல்ல கும்பிடுனே, விடிய விடிய கும்பிடு, விடிஞ்சும் கும்பிடு. உன்னை யார் கேட்க போறா? ஓ மச்சா என்ன தப்புதுக்குது யாரு? பேச்சு மச்சான் என்னத்த கேட்டாரு? பழம். நோ பலாப்பழமா நோ பழமா? நோ பழம். அதாவது பழத்தை உரிச்சு கொடுக்காரு. நீ உடனே பழத்தை என்னத்தையே சொல்லிச்ச. வாழைப்பழத்தை பஞ்சாமிர்தம் போடாம உரிச்சு நீங்க சாப்பிடுங்கன்னு கொடுத்துருக்காரு. நல்லா சாப்பிடட்டும் பழம். அவர் விளக்கமா சொல்லுதாரு, அதான் நல்லா சாப்பிடுதாரு. ஓ மச்சா 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 ஆசை மச்சா அப்படி நாளைக்கு திங்க செவ்வாய்க்கு வரும் மச்சான். உமக்கு பேத்திய பார்க்க
அதனாலே அப்படி ஆகட்டும் என்று பறைவோசை அடிக்க சொன்னார். ஆமா. உடனே மந்திரி ஆகட்டும் என்று சம்மதித்து அவனி புவனா 56 அரசர்கள் முன்னாலே வந்தோ. 56 அரசருக்கும் 56 அரசருக்கும் அடிச்சான பறையோச அடித்தான பறையோசே ராஜாதி ராஜர்களே ராஜமாத்தான் மன்னர்களே ராஜாதி ராஜர்களே ராஜமாத்தாண்ட மன்னர்களே எங்களுடைய மன்னன் தாரிகாபுரமதிலே தர்க்கமுடி ராஜன் தாட்சாயணி பார்வதா தேவிக்கு அவர்கள் சுயவரத்தை வைத்திருக்கிறார். இந்த சுயவரத்துக்கு அவனி போன 56 அரசர்களும் உடனடியாக வர வேண்டும். இந்த புறநடியா வரபோது சுயவரம் நடக்கும் போதே பார்வதியா போடுமாலே யார்களுத்தில் விழுந்ததோ பார்வதியா போடும் மாலை யார் கழுத்துல போய் விழுந்ததோ அவர்கள்தான் அந்த மதனதர்க்க ராஜமன்னனுக்கு மருமகனா கணவர் தாட்சாயணிக்கு மாப்பிள்ளை அப்படி என்று பறை ஓசை அடித்தார். அப்ப 56 அரசர்கள் ஒன்று கூடுனாங்க. ஐயையோ இது என்னையா வம்பா போச்சு, இப்படி சுயவரம் சொல்லி இருக்காரு, பார்வதி போடு மாலை யார் கழுத்துல போய் விழும், யார் கழுத்துல போய் விழும், ஆமா யோகம் இருந்தா நம்ம கழுத்துல விழுந்துடாதா அப்படின்னு சொல்லி எங்க அண்ணி வந்துருவா அங்க இருந்து. அப்புறம் ஆமா கழுத்துல மாலை விழுகணும்னா கல்யாணத்துக்கு தான் விழுகணும், அப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு தான் விழுகணும். ஆமா 2 வாட்டி ஏன் மாலை விழுகுது கழுத்துல? சீபந்தத்துக்கும் விழும். யாருக்கு மச்சம்? நான் தங்கச்சியா பிறந்தனால எங்க அண்ணனுக்கு மச்சம் வந்து பெருசா இருக்கு. வடை சைஸ்ல, மசால் வடை சைஸ்ல. ஆமா பனியன் போட்டு மறைச்சிருக்காரு. மருமவன மசால் வடை சைஸ்லயே உமக்கு மச்சம் இருக்கா? அடிச்சது லக்கி பிரேஸ்ன்னு. உங்க அண்ணனுக்கு அதுதானே 5 பொண்டாட்டி, உனக்கு தெரியுமா? 5ஆ? அப்ப எனக்கு 5 அண்ணி. ஐ சக்கை துண்டு கட்டியே குளிக்கப்படாது. மச்சத்தை பார்த்தே விழுந்துட்டாங்க. மச்சத்தை பார்த்தே தோல்வியை முறியடித்து தூத்துக்குடியில் பிறந்தார். அங்க தோட்டாவுக்கு டாட்டா காட்டிய டாட்டா என்ன தோட்டாவுக்கு அப்படி தோட்டாவுக்கு டாட்டா காட்டிய தோட்டாவுக்கு டாட்டா காட்டிய தோல்விகளை முறியடித்தார் தூத்துக்குடியில் பிறந்தார். தோல்விகளை முறியடித்து தூத்துக்குடியில் பிறந்தவரா அங்கே தோட்டாவுக்கு டாட்டா காட்டி தோட்டாவுக்கு டாட்டா காட்டி தோல்விகளை முடியடித்து தூத்துக்குடியில் பிறந்தவரா தோல்விகளை முடியடித்து தூத்துக்குடியில் பிறந்தவரா தோரணைய வாழ்ந்தவரான் துணிவுடனே வாழ்பவரா தோரணைய வாழ்ந்தவரான் துணிவுடனே வாழ்பவரா எங்கெங்கூலம் சிறந்தவரா எங்கெங்கூலம் சிறந்தவரா எங்கெங்கூலம் சிறந்தவராம் பசும் பொண்ணு பாண்டியனையாய் எங்கு குலம் சிறந்தவராய் எங்கு குலம் சிறந்தவராம் பசுபதியும் பாண்டியனையா எங்கு குலம் சிறந்தவராம் பசுபதியும் பாண்டியரா பசுபதி பாண்டியரா எங்கு குலம் சிறந்தவராம் பசுபதி பாண்டியரா அடிமிச கொண்டவரான் அடிமிச கொண்டவரான் தோல்விகளை கண்டவரான் அடிமிச கொண்டவரான் தோல்விகளை கண்டவரான்
கொண்டவரான் தோல்விகளை அளித்தவரான் பசுபதி பாண்டியனும் தேவேந்திரன் குலம் பிறந்தவரான் பசுபதி பாண்டியனும் தேவேந்திரன் குலம் பிறந்தவரான் எங்கே புகழ் பெற்றவராம் பசுபதி பாண்டியன் எங்கே புகழ் பெற்றவரே பசுபதி பேரையா குலம் பெற்றவராம் பாண்டியன் பசுபதி பாண்டியனையா தேவேந்திரன் குலம் பிறந்தவராம் பசுபதி பாண்டியனையா தேவேந்திர குலம் பிறந்தவரான் தேசம்புகழ் வாழ்ந்தவரான் சாதி தலைவர் தேவேந்திரன் தேசம்புகழ் வாழ்ந்தவரான் சாதி தலைவர் தேவேந்திரன் எங்கள் புகழ் பெற்றவராம் பசுபதியாம் பாண்டியராம் எங்கள் புகழ் பெற்றவராம் பசுபதியாம் பாண்டியராம் தேவேந்திர குலமதியிலே தலைவராக பிறந்தவரா தேவேந்திர குலமதியிலே தலைவராக பிறந்தவரா தொட்டவுக்கு தாட்டா காட்டிய பசும்பொன்னு பாண்டியரா தொட்டவுக்கு தாட்டா காட்டிய பசுபதியாம் பாண்டியரா அங்க தோட்டாவுக்கு தாத்தா காட்டிய பசுபதியாம் பாண்டியரா தேவேந்திர குலமதியில அவதாரம் கொண்டவரா தேவேந்திர குலமதியில அவதாரம் கொண்டவரா பசுபதி பாண்டியரா எங்கள் புகழ் பெற்றவரா பசுபதி பாண்டியரா எங்கள் புகழ் பெற்றவரா பசுபதி பாண்டியரா எங்கள் புகழ் பெற்றவரா தோல்விகளை முறியடித்து தூத்துக்குடியில் பிறந்தவரா தோல்விகளை முறியடித்து தூத்துக்குடியில் பிறந்தவரா துணிவுடன் வாழ்ந்தவராம் பசுபதியாம் பாண்டியரா துணிவுடன் வாழ்ந்தவராம் பசுபதியாம் பாண்டியரா தேவர் கொல்லத்து என்னமா என்ன பசுபதி பாண்டியரா தேவர் கொல்லத்து என்னமா என் பசுபதி பாண்டியரா பசுபதி பாண்டியரா தேவேந்திர வெள்ளால் சமுதாயத்திலே உதித்து பேரும் புகழும் பெற்று இன்னைக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்த்தவர் தான் நமது ஐயா பசுபதி பாண்டியன். அப்படியாக ஒரு நாள தனமதில தார்காபுரமதிலே தர்க்கமுடி ராஜமன்னன் அப்படி பறை ஓசை அடிக்க அவனி போனா 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் வந்து அவரவர் சரியா சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில ஒரு நாள தனமதில அங்க என்ன நடக்கிறது தெரியுமா? சுயவரம் என்றால் பந்தல அலங்காரம் செய்யணும். பந்தல எல்லாரும் வந்து உட்காரணும் இல்ல, எல்லாரும் ராஜாக்கள் வந்து உட்காரணும் இல்ல, அனைத்து ராஜாக்கள் வந்து உட்காரணும்னா பந்தலை அலங்காரங்களை செய்து சிம்மாசனம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிம்மாசனத்தை போட வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு நாட்டு அரசருக்கும் ஒவ்வொரு சிம்மாசனம் செய்யணும் போடணும் என்று மனமதிலே எண்ணி இவர்கள் கொட்டகையை எப்படி அலங்காரம் செய்தார் தெரியுமா? எப்படி? பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம், பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம், பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம். சித்திர விஸ்தர கொட்டகை எங்கும் செங்கமணி மாலை மாலை இளங்கிட, கொட்டகை எங்கோ சித்திர விஸ்தர கொட்டகை எங்கும் செங்குமணி மாலை மாலை இளங்கிட, கொட்டகை எங்கோ வாழக்க முதுடன் தோரணம் தொங்கும் சூரிய பிரகாசம் போலவே எங்கும் பந்தல் அலங்காரம் சிங்காரம், பந்தல் அலங்காரம் சிங்காரம். சாமி முள்ளோ சோதய முருங்கில பச்சை அள்ளி மலரோடு அழகான ரோஜா, சோதய முருங்கில பச்சை அள்ளி மலரோடு அழகான ரோஜா,
முல்லோ அசோதைய முருங்கில பச்சை அல்லி மலரோட அழகான ரோஜா பலவித மலர்களும் பவுசுடன் கொண்டு பந்தலை எங்கோ அலங்காரம் செய்தார். பந்தல் அலங்காரம் பந்தல் அலங்காரம் தங்கத்தினால் செய்த குத்து விளக்கு சப்பானி தேசத்து வஸ்திர கொள்ளம்பு தங்கத்தினால் செய்த குத்து விளக்கு சப்பானி தேசத்து வஸ்திர கொள்ளம்பு எங்கெங்கு பார்த்தாலும் தண்ணீர் பைப்பு ஏகில மாறுகள் பந்தலில் எங்கும் பந்தல் அலங்காரம் பந்தலது அலங்கரித்தே பந்தலிட்ட கால்களுக்கு பச்சை ஓல கொலை நிறுத்தி மாத்துக்கள் அஞ்சாலரையா ஆண்குளையும் தோரணமா தென்னம்பால கொண்டு வந்து தெருக்களெல்லாம் அலங்கரித்தார் கமுதம்பள கொண்டு வந்து கால்கள் எல்லாம் அலங்கரித்தார் நல்ல மரவகுந்து நல்ல மரவகுந்து நல்ல மரவகுந்து நல்ல மரவகுந்து எல்லாம் ரஸ்தாக்கள் குழம்புகள் அதாவது மணமேடைகள் எல்லாம் மல்லிகைப்பூ மலர்களால அவ்வளவு அழகா அலங்காரம் செஞ்சிருக்காங்க. மணவடை அவ்வளவு தூரம் அலங்காரம் பண்ணிருக்காங்க. வேற பந்தல் அலங்காரம் என்ன சொல்லவானே செய்யணும். பாரு நம்ம ஐயா மாடசாமி கோயில்ல ஆன கொட்டா குதிரை கொட்டா முன்னால என்னன்னு அது என்ன ரவுண்ட் ரவுண்டா இல்ல ரவுண்ட் ரவுண்டா பந்தல் போட்டுருக்காங்கன்னு சொல்லுதா. ஓ ரவுண்ட் ரவுண்டா பந்தல் எவ்வளவு அழகா இருக்கு. இங்க இருந்து பார்க்க கலர் கலரா இருக்குல்ல. கலர் கலரா எனக்கு பூ பூவா தான் தெரியுது. இது வந்து ரவுண்ட் ரவுண்டா அவரு இது சம்சா மாடலு. அப்ப பந்தல் போட்ட அண்ணாச்சி என்ன மாடலு பரவாயில்ல. பந்தல் அலங்காரங்களை செய்து அப்படி மல்லிகைப்பூ மலர் தூவி மனமேடையெல்லாம் அலங்காரங்களை செய்து அவர் அவருக்கு ஒவ்வொரு அரியா சிம்மாசனத்தை போட்டார்கள். அரியா சிம்மாசனங்களை போட்டு அவனி போனா 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் என்ன சொல்லி வராங்க. பார்வதியா போடு மாலை என் கழுத்துல விழுந்துதானா ஐயா ஏ மாடசாமி அப்பா என் மாடசாமி பார்வதி போடும் மாலை என் கழுத்துல விழுந்ததே. ஆனா அடுத்த வருஷம் ஆலயத்துக்கு என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து அப்படி மைக் வச்சு சொல்லுமியா யாருக்கு மொட்டை பொண்டாட்டிக்கு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிக்கு மொட்டை எங்க விடுவீங்க சன்னதியில ஏப்பா இந்த பாட்டே படிச்சது கிடையாதுப்பா. வந்தருள் புரிவாய கலைமகளே வந்தருள் புரிவாயே வந்தருள் புரிவாய கலைமகளே வந்தருள் ஆயே
அல்லை மகள் அல்லை மகள் மல்லை மகள் பாவைய கலை மகள் அல்லை மகள் மல்லை மகள் பாவைய கல்லை மகள் அல்லை மகள் மல்லை மகள் பாவைய கலை மகள் அல்லை மகள் மல்லை மகள் பரிவேல் கொலுவிருக்கும் ராஜேஸ்வரி வந்தருள் புரிவாயே கலை மகளே வந்தருள் புரிவாயே வந்தருள் புரிவாயே வந்தருள் புரிவாயே வந்தருள் புரிவாயே கலை மகளே வந்தருள் புரிவாயே நாம் படித்தகத குறைகள் பாடே என்னை பார்மைகளே அருள் புரிவாயே 56 அரசரெல்லாம் இந்த தாட்சாயணி பார்வதியா எனக்கு நல்ல உனக்கு என்று போட்டி போட்டு வருவாரே அம்மா காளியம்மா பார்வதியா போடுமாலே எங்களத்தில் விழுந்துதானா காட்டேரியே காளியம்மா பார்வதா தேவி விழுமால என் கழுத்துல போய் விழுந்ததே. ஆனா அடுத்த வருஷம் உன்னுடைய ஆலயத்திற்கு நான் ஒரு கரும்புனா ஒரு கடாய் வெட்டி உனக்கு பொங்கல் விடுதேனம்மா. அது மட்டும் இல்ல ஏ மாண்டோர்களே மடிந்தோர்களே என்ன நீங்க பார்வதி தாட்சாயணி போடுமாலை எங்கழுத்திலே விழுந்துதானா? ஆமா. அடுத்த வருஷம் வரும் தீபாவளிக்கு உங்களுக்கு ராஜா ராணி வேட்டி சட்டை எடுத்து வச்சு பருப்பு சோறு பொங்கி கருவாட்டு கறி வச்சு உங்களை நான் வணங்கி வருவேன் என்று மூலையில வச்சுதான் வணங்கணுமோ? போனவங்களுக்கு அப்படித்தாமியா வணங்கணும் அப்படின்னு சொல்லி அவனி போன 56 தேசத்து அரசர்கள் ஐயா பார்வதியா போடுமாலே எங்களத்தில் விளைவே வேணும் என்றுதான மனதில் அவதாச்சயணி போடுமாலே எனக்கு தானே உனக்கு என்று 56 அரசரெல்லாம் அவசரமா ஓடி வந்து அவர்கள் இருக்கின்ற அரியா நல்ல சனமதியில வந்தமர்ந்த வேளையில என்னைய அது நடக்குதானா சக்தி உமா பார்வதியா அங்க தாட்சாயணி ஈஸ்வரிய பெண்ணாக அலங்கரித்து அவர் என்ன விதம் இருக்காளானா சீவிவாரி சடை முடி செந்தூருக்கு வைத்து குமாரி வாரி முடிந்து குங்குமுக பொட்டும் வைத்து நிலத்துக்கு நீலவர்ண பட்டுடத்தி கண்டவர்கள் தான் மயங்க காஞ்சிபுரம் பட்டு கட்டி நின்னவர்கள் தான் மயங்க நிறத்தால பட்டுடத்தி தன்னழகு காணலே உச்சி முதல் உள்ளங்காலை தாலி தவற பிலி முதல் அங்க தங்கத்தால் அலங்கரித்து அலங்கரித்த பார்வதியா என்ன விதம் இருக்காளானா செக்கு நல்ல பாலாகி செந்தூர கொட்டலாகி வங்கி நல்ல சடையாலாகி வாடமல்லி நரமாலாகி சடையாலகி தாட்சாயணி பார்வதியா போன சடையாலகி அம்மா குங்குமுக பொட்டலகி என்ன விதம் இருப்பாளானா சூரியனுக்கு காணாமே சுட்டே கொஞ்சம் கருப்பூலே சந்திரனுக்கு காணாமே சட்டே கொஞ்சம் கருப்பு
தண்ணீரில ஒதுக்கு மணல் கருப்பு போடு இலுமூச்சாங்க அணிக்க எள்ளளவே மாதுளங்க மத்தீர கருப்பு போடு சத்தியுமா பார்வதியா அவதாச்சயணி பார்வதியா அவ தலையோ கருப்போடு தவறு வேறு கூந்தலோ கருப்போடி கூட கொஞ்சம் கருப்புங்க யமரமோ கருப்போடி யமரமோ கருப்போடி அவளுக்கு எள்ளளவு கருப்பு பார்வதிக்கு சொல்லவாயா செய்யணும் அழகோ அழகு அழகுனா அழகு அப்பேற்பட்ட அழகுல இருக்கா ஆய்க்குடி அழகு ஆய்க்குடி அழுக்கா இருக்காளா அழுக்கு ஒரே அழகு அழுக்கு அழுக்கு ஹமாம் சோப்பு வாங்கி கொடுங்க கமாம் சோப்பை போட்டு கழுவுங்க அப்படியா வெள்ளையாயிருவாங்க அழகுனா அழகே அப்பேற்பட்ட அழகிலே இருக்குகிறா ஆமா யாமனா ஒரு பெண்ணை கேட்டு 56 தேசத்து அரசர்கள் வராங்க பத்தியா சரி இதே போல நம்ம பூலோகத்திலையும் ஒரு பெண் இருந்து பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணா இருந்தான்னா அந்த வீட்டுல கொஞ்சம் காசு பணம் சரி இல்ல சொத்து சுகம் நகை நட்டு அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் ஹெல்த்தியா இருந்தாங்கன்னா உடனே என்ன செய்வாங்க கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருக்கும் போது இப்ப வந்து என்ன செய்வாங்க ஏன் அவனுக்கு பொண்ணு தரியா பொண்ணு இருந்தா நம்ம சொந்த வந்த விட்டு போயிட கூடாது அப்புறம் விட்டு போக கூடாதுல்ல ஏக்கா அதனால பொண்ணு கொடு ஏக்கா என் அவனுக்கு பொண்ணு கட்டி கொடு அதானே கேட்டி என்ன முறை இருக்கு பொண்ணு கேட்க அது அக்கா தங்கச்சிலாம் உண்டு அது என்ன தங்கச்சி முறையா இருந்தானே சித்திலாம் உண்டு என்னது நம்ம என்ன கூடையா பிறந்திருக்கோம் இல்லல்ல அதனால என்னதான் இருந்தாலும் ஒண்ணு விட்டு சொந்தம் தானே உன் பெண்ணை குடி அது ஒண்ணு விட்டா சரியாயிரும் என்ன சொன்ன ஒண்ணு விட்டா சரியாயிரும் அது என்னத்தங்க ஒண்ணு விட்டா அத்தனை ஒண்ணு விட்டு அத்தனை மறக்கா ரொம்ப சேட்டை அதனால அதாவது வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா 3ஆம் சொக்காரன் முத சொக்காரனா இருந்தாலும் சரி 5ஆம் சொக்காரனா இருந்தாலும் சரி அதாவது என்ன செய்வா சொத்து இல்லன்னு வைங்க தங்கச்சி ஆயிருவா சித்தி மகான்னு சொல்லிடுவாங்க ஆமா சொத்து சுகம் இருந்ததுன்னா என்ன சித்தி சித்தப்பா நம்ம என்ன கூடையா பிறந்திருக்கோம் எனக்கு மாமா உண்டு ஆமா அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால அப்போ ஒண்ணுமே இல்லன்னு வை பொண்ணு நல்லா இல்லாம இருந்தான்னா அவங்க என்ன சொல்லுவாங்க வீண் பே வெறும்பைய கடக்கான் வெங்க பையன் இவங்கிட்ட போய் பொண்ணை கட்டுவாவா அந்த பொண்ணு யாருக்கிட்ட நல்லா இல்லைங்க சாம்பிராணியா மணக்காது என்ன பார்க்க மாதிரி அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி அதே பணங்காசு இருந்ததே ஆனா அது எத்தனை சொக்கார முறையா இருந்தாலும் ஒண்ணு வீட்டு சொந்த முறையா இருந்தாலும் சொந்தமாயிரும் ஒண்ணு விட்டு இல்ல ஒண்ணு விட்டு சொந்தக்காரங்களா இருந்தாலும் அப்ப என்ன செய்வாங்க அதாவது உறவு முறையெல்லாம் பார்க்க மாட்டாங்க அங்க எழுத்து இங்க எழுத்து சொந்தக்காரங்க ஆயிருவாங்க சொந்தமாயி பொண்ணை கெட்டி வச்சிருவாங்க கெட்டி வச்சிருவாங்க அதே போல பார்வதி அழகு பத்தியா சரி இந்த அழகை கண்டா யாருதான் வேண்டான்னு சொல்லுவா எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு யாமனா 56 தேசத்திற்கும் அதிபதியாகவே ஆண்டு வாரான் தர்க்கமுடி ராஜமன்னன் அந்த மதன தர்க்க ராஜமன்னன் அவருடைய மகளை யாரியா வேண்டாம்னு சொல்லுவா அம்புட்டு பேரும் மாமா வந்திருக்கான் அம்புட்டும் 56 தேசமும் முறமாப்பள என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியும் யாருக்கா ஒரு ஆளுக்கு கட்டி கொடுத்து கட்டி கட்டாயமா கட்டி வச்சுதானே ஆகணும் 56 தேசத்து அரசர்கள் வந்து அமர்ந்திருக்க சரி அப்பதான் பார்த்தார்கள் நெட்டையனும் குட்டையும் அமுக்குதான் நம்ம கழுத்துல விழுந்து எங்க முன்னால போய் இருக்க பின்னாடி வா உட்காரு அப்படியே உட்காரு தலைய அமுக்குவான் யாவனா இவன் குட்டையா குள்ள மனுஷனா இருப்பான் இவன் கொஞ்சம் நெட்டையா வளர்ந்திருப்பான் அப்ப மாலை இப்படி நீட்டும் போது
அந்த மாலை வந்து நம்ம கழுத்துல அந்த வளர்ந்தவங்க கழுத்துல விழுந்துரும் பாத்தியா. அதானே அதனால நெட்டையும் குட்டையும் அமுக்குறதும் கொக்கு மாதிரி தலையை நீட்டி பொண்ணு எனக்கு உனக்கு என்று ஆமா அவரவர்கள் போட்டி போட்டு வந்தா வந்திருக்க ஆமையா பார்வதாதேவி மனசுல எண்ணுகிறார். என்ன இந்த பகவான் நாமளுக்கு ஆமா மாலையிட்டு மனம் முடிக்க வருவோம்னு சொன்ன பகவான காங்கலியே. அதானா ஆளை காணுமே 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் நம்மளை பெண் கேட்டு வந்திருக்காங்களே. ஒருத்தனுக்கு ஒருத்தன் தலையை நீட்டிக்கிட்டு நிக்காரே. மாலைய வர கையில கொடுத்துட்டாங்களே. என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று ஆமா சக்தி உமா பார்வதி என்ன அவ எப்படி தாட்சாயணி ஈஸ்வரி எப்படி புலம்புகிறாள் தெரியுமா? எப்படி ஆண்டவா பகவானே பகவானே அன்றே ஒரு நாளையில ஆமா என்ன மனம் முடிக்க வருவேன் என்று சொன்னீர் அல்லவா. ஆமையோ எப்படி புலம்புகிறாள் தெரியுமா? எப்படி ஈசா இறைவா இறைவா ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே முதலந்த சங்கரனே ஈஸ்வரனே இறைவனே ஈஸ்வரனே இறைவனே இறைவந்த சங்கரனே ஈஸ்வரனே இறைவந்த இந்த பார்வதிய மனமோடிக்க பகவானத்தான் காணும் ஒண்ணு ஈஸ்வரிய மனமோடிக்க அங்கே ஈசனத்தான் காணும் ஒண்ணு ஆண்டவா பகவான் ஆண்டவா எப்போ வருவீர்கள் என்று பார்வதாதேவி அப்படி கண்ணீரை வடிக்குகிறா. முத்து போல கண்ணீரை முகமெல்லாம் வடித்து பவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் வடித்து பார்வதிய மனம் முடிக்க பகவானத்தான் காணும் ஈஸ்வரிய மனம் முடிக்க ஈசனத்தான் காணும் என்றே பார்வதியா தேடும் போது ஆண்டவன் தான் சிவபெருமா என்ன வீதம் வாரான 90 பற்றும் சென்ற அவள சிறு கிழவன் போல 400 பத்தும் சென்ற வைத்தலூரு கிழவன் போல 500 பத்தும் சென்ற பண்டார கிழவன் போல ஹரிசொரங்கும் சொரி சரங்கும் ஆண்டவன் தான் சிவபெருமா சிவனார் தானே மேலையல்லோ ஹரிசொரங்கு சொரி சொரங்கு சரங்குனா சரங்கு நின்ன இடமெல்லாம் நீர் சொரிகிறது. ஒரு புண்ணுக்கு 10 புழு இருக்கு. ஒரு புண்ணுக்கு 1000 பூச்சி வடிகிறது. ஹரிசரங்கும் சரிசரங்கோடு தாடியும் தன்னாசியமாக தலைவர் அவர்தான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமா அவர் இறந்து ஒன்னும் பண்டாரம் போறாரே சிவபெருமா எங்கே வாராரா தர்க்கங்கோட்டை வரவோதே தர்க்கராஜங்கோட்டையில கல்யாண வீடு எப்படி இருக்குங்க? ஒரு மனுஷனுக்கு இப்ப நாம பூலோகத்துல ஒரு கல்யாணம் பூலோகத்துல ஒரு கல்யாணம்னு சொன்னாலே மாநிலர்கள் மத்தியில கல்யாணம்னா எப்படி இருக்கு? அழகா இருக்குமே நல்லா இருக்குமே. ஒரே ஜெகஜோதி ஒரே பாட்டுல தான். செக்க ஜோதினா என்ன இருக்கும்? பாட்டுல தான் நடமாடும். என்ன பாட்டுல? சரக்கு பாட்டுல தான். சரக்கு பாட்டுல. ஆமா அந்த காலத்திலே கல்யாணம்னா போதும்னு சொல்ற அளவுக்கு வயிறு நிறைய வாய்க்கு ருசியா சாப்பாடு போட்டிருக்காங்க. சாப்பாடு போட்டிருக்காங்க. அன்னதானம் சொரணதானம் மாதானம் கோதானம் தான தர்மங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. பிள்ளை வேணும்னாலும் தான தர்மம், பிள்ளை பிறந்தாலும் தான தர்மம்,
கல்யாண வேலை முடிச்சாலும் தான தருமம். அந்த காலம் அப்பேற்பட்ட தருமங்களை செய்தார்கள். யாகப்பட்டு செஞ்சிருக்காங்க. ஆமா, இந்த காலம் துணி எடுத்து கொடுத்திருக்காங்க. கொடுத்து அல்லாமனே அன்னதானம், சொரணதானம், மாதானம், கோதானம் இதெல்லாம் ஒரு உடுத்த உட கூட எடுத்து கொடுத்திருக்காங்க. இந்த காலத்துல எப்படி தருமம் என்று சொன்னால் ஒரு குழந்தை பிறந்த வீட்டுல, அதாவது என்னது பிள்ளைதான் பிறந்திருக்கணும், அவங்க என்ன சொல்லிருவாங்க, ஏ சுப்பு போடா சீக்கிரம் போடா கருப்பையா இங்க வா, எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, உனக்கு இன்னைக்கு என்ன வேணும்? எனக்கு பிரியாணி வேணும், ஐஸ், சாக்லேட். நான் கேட்பேன். அதான கேட்க. ஆமா, அது பொம்பளையாளுக்குள்ள பேசிக்கிட்டு வாங்க. நான் கேட்பேன். அதாவது அந்த காலத்துல அப்படி தருமா? சரி. அப்ப ஒரு கல்யாண வீட்டுனா அந்த காலம் வாய்க்கு ருசியா சாப்பாடு போட்டிருக்காங்க. சரி, சாப்பாடு போட்டிருக்காங்க. கல்யாணத்தை முடிச்சு சாப்பாடு சௌரியத்தை நல்லா வாய்க்கு வயிறார கொடுத்திருக்காங்க. ஒரு கல்யாண வீட்டுல வாய் மனமா கை மனமா? வாய் தான் மனம். வாய் கை மனம்தான் வாய் மனம். ஆமா, வயிறு நிறையணும்யா. வயிறு நிறையணும். அதாவது ரெண்டே தான் போதும்னு சொல்லியிருக்காங்க. என்னதெல்லாம் தெரியுமா? சாப்பாடு ஒண்ணு. சரி, அடி. அதானே. ஒரு குடுப்பு கொடுத்தாலும் அடிக்காதங்க அடிக்காதங்க வலிக்கு வலிக்கு. நான்லாம் அடிக்காதீங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னு கேளுங்க, எங்க மாமா கை பூ மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்குமா, அவர் அடிக்கும் போது அப்படியே தடவை கொடுக்குற மாதிரி இருக்கும். உடம்பெல்லாம் வலிக்குது இல்ல, பக்கத்துல இப்படி தட்டிட்டு போயிருவாரு. டமார்னு சவுண்டு தான் வெளியே கேட்கும், அடி சவுண்டு. வலிக்காது அவருக்கு, எனக்கு. அப்படியா? ஏன் தெரியுமா? என் உடம்புல எலும்பு தானே இருக்கு, சதை இல்ல. வலிக்கக்கூடிய அங்கதான் வலிக்கும். ஆமா, மாட்டிக்கு எங்க மாமா கை ஊசியா காட்டிடுவான். அந்த காலம். ஆனா இந்த காலத்துல கல்யாண வீடு எடுத்துக்கோ. இப்ப நம்ம ஐயா மாடசாமி ஆலயத்துல திருவிழாவே எடுத்துக்கோ. சரி, ஒரு கோயில் கொடைக்கு 4 விருந்தாளிகளை கூப்பிடுதாங்க. அப்ப மச்சனமாரெல்லாம் வருவாங்க, சொந்த பந்தம் வருவாங்க, கடாய் வெட்டுதாங்க. அப்ப பொங்கி பொரிச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு என்ன வேணும்? சின்ன வேணுமா, ரம்மு வேணுமா, ஒயின்ஸ் வேணுமா, கோல்கொண்டா வேணுமா, ஜினோ வேணுமா, ரம்மு வேணுமா, ரெட் லேபிள் வேணுமா, டைமண்ட் வேணுமா? இருக்குது. ஆமா, 1846 வேணுமா, கனிப்பி வேணுமா, குரங்குறத்த வேணுமா, புல்லு வேணுமா, ஆப்பு வேணுமா, என்ன வேணுமா, கடைக்கு கூட வாங்கிட்டு அப்படின்னு இப்ப ஒரே பார்ட்டி. சரி, ஒரே பார்ட்டி அடிச்சா தானே நல்லா ஊத்துதாங்கல்ல. அவங்க மச்சாமெல்லாம் பார்த்தனா திருப்பதியில உடனே குடிச்சிருவாரு. திருப்பதிக்கு போவே இல்லை, நீ பாக்கல? எங்க மச்சான் எப்படி என்ன செஞ்சாரு, நல்ல ட்ரெயின்ல ஏறும் போது ஊத்திட்டு திருப்பதிக்கு நாங்க வில்லுக்கு போனோம். ஆமா, அங்க ரேணி ஹொண்டாவுக்கு போனோம். இவர் என்ன செஞ்சாரு, ஊத்திட்டு வராரு, பாட்டுல இப்படி வச்சுக்கிட்டு, சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு நல்லா ஜூன்னு ஏறுறது கிக்கு எனக்கு. எனக்கு இல்ல, எங்க மாமாக்கு. எந்த கொச்சின்ல இருக்க அத்தையா? கொச்சின் அத்தையா? கொச்சி அத்தையா? ஏன் தெரியுமா உள்ள விட்டு வந்தாரு எங்க மாமா சரக்க? ஏன் கேளுங்க, லேடிஸ் எல்லாம் போறோம், இத போட்டாதான் எங்க மாமாக்கு தைரியம் வரும். நீங்க உங்க பின்னாடி வந்திருக்காருல ஒத்தையில, அவரு குடிச்சாதான் வர முடியும். அது மாதிரி இவர் போட்டு நல்லா குடிச்சாரு. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு ஜிவ்வுன்னு ஏறுது இப்ப எனக்கு ஊத்திக்கிறேன் இல்லையா. டொண்டான் டொண்டான் டொண்டான். அது மட்டுமானே அது எப்படி ஊத்தி குடிச்சாரு தெரியுமா? ஊத்தி கூட தாண்டி ஒரு ரவுண்டு ஒரு ரவுண்டு உலகம் சொல்றதையா பல ரவுண்டு உலகம் சொல்றதையா பல ரவுண்டு. அப்படி வீட்டு கூட தாண்டி பாட்டல் திறந்து வீட்டை மறந்ததடி தன்னை மறந்து வீட்டை மறந்ததடி தன்னை மறந்து. அத மாதிரி பாட்டல திறந்து ஊத்தி குடிச்சாரு, தலையே சொக்குது. ரயில்ல மேலே ஏறி படுப்பாரோ மனுஷன் கீழே இறங்கி வருவாரோ. எங்க மாமா நடந்து போறோம்னு நினைச்சிட்டு குடிச்சிட்டு போயிருக்காரு. ட்ரெயின்ல போறோம்னு தெரியல, கடைசியில பார்த்தா ட்ரெயின்ல வந்திருக்காரு மனுஷன்.
கட்டிக்கார மனுஷன். ஆமா அதான கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து குடிக்கணும். அதை விட ஒரு பெரிய அநியாயம் என்ன? பக்கத்துல இருந்தவங்க கேட்காங்க. என்னன்னு? எங்க அக்காவை கூப்பிட்டு என்ன கேட்டாங்க தெரியுமா? இந்த மனுஷனை வச்சு நீ என்னடுமா காலம் கழிச்சேன்னாங்க. என்னன்னு காலம் கழிச்ச நீ? இது கூட பரவாயில்லண்ணே. நான் குழந்தை பத்தி ஆஸ்பத்திரியில இருந்தேன். நானு எங்க மாமா என்ன பார்க்க வந்துச்சு. எங்க மாமி வெளியே சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. எங்க மாமா என்ன பார்க்க வந்துச்சு. நான் சந்தோஷத்துல உட்கார்ந்து இருந்தேன். அப்ப நம்ம பாப்பா மாதிரி எல்லா பாப்பாவும் அங்க உட்கார்ந்து இருக்கும்ல. தெர்மாமீட்டர் எடுத்து கடிச்சு தின்னு புட்டாரு. கட்டிக்கார மனுஷன் தின்னு புட்டு என்கிட்ட ஆஸ்பத்திரி லொட்டி எல்லாம் இப்படிதான் கடுக்குமான்னு கேக்குறாரு. இருந்தா உடனே கடிச்சிருவாரு. தெர்மாமீட்டர் எடுத்து கடிச்சு போட்டா. ஆமா அந்த நர்ஸ் திட்டிட்டு போகுது. அத மாதிரி எங்க மச்சான் எப்பேற்பட்ட மச்சான் தெரியுமா? எங்க மச்சான் எப்பேற்பட்ட மச்சான் மச்சான் கோவக்கார மச்சானும் இல்ல. என் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல. கோவக்கார அப்படி கோவக்கார சிரிச்சிடுவா முறைச்சிடுவா சிரிச்சிடுவா மறைச்சிடுவா சின்ன சின்ன சேட்டை செய்வார். மாமாவும் இல்ல அப்படி பாட்ட குறையும் படிக்க. ஆமா எங்க மாமா எப்படிப்பட்ட நல்ல மனசுக்காரரு. ஆமா ஒரு ரூபா டீ வாங்கி குடிக்க மாட்டாரு. ஆனா இங்க ஒரு 8000 ரூபா அப்படியே பிரிஞ்சது கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு 500 ரூபா தான் போகும். மிச்ச காசு அப்படியே ரோட்ல போயிடும். அததான் சொல்றேன், பறந்து விரிஞ்ச மனசு எங்க மாமாக்கு. விரிஞ்சு கிடக்கு மனசு. அதனால துட்டு வந்து தாராளமா குடுக்கறாரு. அதனாலே அங்கே இங்கே வந்து அப்படி ஒரு பாட்சி அந்த காலத்துல அப்படியே ஆகட்டும் என்று பார்வதி பகவான் பார்த்தார். பார்வதியை மணமுடிக்க பண்டார வேடங்களை கொண்டு எப்படி வருகிறார் தெரியுமா? ஈஸ்வரிய மனம் முடிக்க ஈசன் ஜீவன் வாரார பார்வதிய மனம் முடிக்க ஆண்டவன் தான் பகவானே பண்டார வடிவம் கொண்டு இறந்து உண்ணும் பண்டாரம் போரங்கும் சொரி சொரங்கும் வாராரே சிவபெருமா தர்க்கங்கோட்டை வார போதே தர்க்கங்கோட்டை வார போதே என்னை அது நடக்குறானா தர்க்கம் போட்ட பராசக்தி திருக்கல்யாணத்தை அதாவது தாட்சாயணி கல்யாணத்தை காண்பதற்காக எனக்கு உனக்கு என்று 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் வந்து அமர்ந்திருக்க 1000 கோட்டு அரிசி பொங்கியிருக்காங்க. 1000 கோட்டு அரிசி பொங்கி 21 வகைக்கறி இலுமிச்சங்கா பச்சடி 41 வகைக்கறி நார்த்தங்கா பச்சடி அவ்வளவு வச்சு சோறு மலையா குமிஞ்சு கிடக்கு. அப்படி வருகிறார் ஆண்டவன் சிவபெருமான். நின்னா நீர் சொரியும். ஒரு புண்ணுக்கு 1000 புழு 1000 பூச்சி விழுகிறது. உடனே பார்த்தார். 4 வாசலுக்கும் 4 மந்திரிமாரை காவலுக்கு வைத்தார்கள். அப்பந்தான் பார்த்தார் சிவபெருமான் பண்டார வடிவங்களை கொண்டு வடக்கு வாச கோட்டையிலே வந்து ஐயா வாங்க அப்படின்னு அழைத்தார். எனக்கோ வயதாகி விட்டது, கல்யாணம்னு சொன்னாங்க. அதனால கொஞ்சம் வாங்கி அன்னங்கன்னு வாங்கி இந்த கல்யாண சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இலை போடுவாங்களே, அதுல கிடக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு போறேன். அந்த ஓரமா உட்கார்ந்துக்கிட்டதும்னாரு. 3 வாசல் மந்திரியும் வரப்படாதுன்னு அடிச்சு பத்திட்டாங்க. அப்ப 4வது வாசலுக்கு வருகிறார். ஐயா அங்க பாருங்க, வயசாகி போச்சு, நின்னா நிக்க முடியல, இருந்தா இருக்க முடியல. அதனால எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம வந்திருக்கேன். இந்த ஓரமா இருக்கேன். அதுல யாரும் இந்த பண
பணம் காசெல்லாம் போடுவாங்க பத்தியலா. சரி. கல்யாணத்துக்கு வந்தவங்க ஆமா. ஒரு பண்டாரம்னு பிச்சை போடுவாங்க. ஆமா, என்னதா போடுவாங்க. அதுல உங்களுக்கு கிடைக்கிறதுல பேர்வாதியை தந்துருதேன். உங்களுக்கு தந்துருதையா. நான் இந்த ஓரமா இருக்கேனே. ஆமா. அவன் பாருங்க நம்ம மச்சான போல ஒரு துட்டாசை பிடிச்சவன். ஏப்பா ஆசைனா ஆசை. ஆமா. அவர் என்ன செஞ்சாரு? ஆட்டுமனு சம்மதிச்சார். சரி. உடனே ஒரு ஓரமாக பண்டாரமாகவே ஆட்கள் பூரா வந்து இந்த எச்சி எல்லாம் துப்புவாங்க பாருங்க. ஆமா. அந்த இடத்திலே அமர்ந்திருந்தார் ஆண்டவன் பகவான். சரி. அது பகவான் என்று அறியாமல் பண்டாரம் என்று நினைத்து ஆமா அவர் அமர்ந்திருக்கும் வேளையில ஆமையா பார்வதியா கையில ஒரு மலர் மாலையை கொடுத்து இந்த மாலையை சுழட்டி எரிய சொன்னார்கள். சரி. பார்வதி மாலையை சுழட்டுகிறார். ஆமா. பகவான மனதில் எண்ணி என்ன பகவானத்தா மனதில் எண்ணி சத்தியமா பார்வதியா மாலையத்தான் கையில் வாங்கி ஈசனையும் தான் நினைத்து மாலையத்தான் சுத்துவாளா மாலையத்தான் சுத்தியோ அரசர் மேல போடுவாளா பார்வதியா போடும் மாலை அது எங்கே எங்கே வருகுதானா ஈசான மூலையில பண்டாரம்மா வந்திருக்கும் பகவானோட கழுத்துலதான் மாலை வந்து விழுகுதையோ மாலை வந்து விழுந்த போது பார்த்தாரே அனைவர்களும் பார்வதியா போடு மாலை யாங்கழுத்துல வாங்கழுத்துல நினைச்சா போய் பண்டாரங்கழுத்துல விழுந்துடுது. அப்படின்னு பண்டாரத்தை அடிச்சு விரட்ட வேணும் என்று பழையபடி மாலையை வாங்கி பார்வதி கையில கொடுத்தாங்க. ஈஸ்வரி போட்ட மாலை ஈசன் கழுத்துல போய் விழுந்தது. உடனே இந்த பண்டாரம் ஒரு பொல்லாத பண்டாரமா இருக்கானே இவன் மந்திரிகம் தந்திரிகம் உண்டு போலுக்க இந்த மாந்திரம் அடிச்ச பண்டாரத்தை அடிச்சு விரட்ட வேணும் என்று அப்படி ஊருக்கு ஒரு புறமா இருக்கும் ஓட்ட பிள்ளையார் கோயில ஒண்டி வச்சுட்டாங்க. அப்ப பிள்ளையார் கோயில வைத்த போது இனி பார்வதி கையில மாலையை கொடுக்க கூடாது என்று பட்டத்தை ஆணையை வரவழைத்தார்கள். ஆனை கையில மாலையை கொடுத்தார்கள். ஆனை மாலையை வாங்கி கொண்டு அது சுத்தி சுத்தி வருவதையோ ஏ சுக்கரத்தான் தேடுதையோ அங்கு இங்கும் வருவதையோ ஆண்டவன தேடுதையோ அப்படியே பாக்குதையோ பகவானையும் காணாமல் எங்கே எங்கே வருவதான ஈசன் இருக்கும் இடம்பா ஈசன் இருக்கும் வருவதையானையது ஈசன் இருக்கும் இடம் பார்த்து வருவதையா பண்டது நல்ல ஆணையது மாலையத்தான் கையில் எடுத்து ஈசன் இருக்கும் இடம் பார்த்து சுத்தி சுத்தி பார்த்து கொண்டு கடவுளையும் காணாமல் கடவுளை காணாமல் வருவது யாரு? ஆணையாக வடிவங்களை கொண்ட மூத்த மகன் ஆதிமூல கணபதி. அப்படி தகப்பனை தேடி திரிந்து ஓட்ட பிள்ளையார் கோயில் அமர்ந்திருக்கும் பகவான் கழுத்துல கொண்டாந்து மாலையை போட்டு பண்டாரத்தை அடிச்சு விரட்டி விட்டோம். மாலையை கொண்டு வந்து கழுத்துல போட்டுருச்சு என்று மாலையை கழுத்துல போட்டு அவர் பண்டாரத்தை தூக்கி கொண்டு பட்டத்து யானையது தற்கங்கோட்ட வருகுதையா 56 அரசரெல்லாம் என்னை மனமதியில எண்ணுவாரா எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணாதோரு எண்ணுகிறா மனமதியில் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணாதரா மாலையை போட்டது பண்டாரத்தை
பண்டாரத்தை தூக்கி ஆன மேல வைத்து கொண்டு சரி. தர்க்கன் கோட்டைக்கு அப்படியாகவே வந்தது. ஆமா. மதன தர்க்கராஜ மன்னன் பார்த்தார். சரி. பழையபடியும் பண்டாரங்களிலே மாலை விழுந்துருது. பலபடியும் அங்கதான் விழுந்திருக்கு. அப்ப 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் ஒன்று கூடி மாலை கழுத்துல விழுந்த உடனே ஐயையோ ஐயையோ போச்சு 2 தரமும் பண்டாரங்கழுத்துல தான் விழுந்தது. நமக்கு கிடையாது. 3ஆம் தரமும் பண்டாரங்கழுத்துல தானே விழுந்திருக்கு. இனி நமக்கு கிடையாது என்ற 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் ஒன்று கூடி அப்படியே எழுந்தரித்து அவனி புவன 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். சரி. அவனி புவன 56 அரசர்கள் சென்ற போது அவனி புவன 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் சென்ற போது அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்து இந்த பண்டார கிழமை அரிசுரங்கும் சொரிசுரங்குமா இருக்கானே அப்படின்னு இவரை குளிப்பாட்டி நீராட்டி பீதாம்பர பட்ட உடுத்தி ஆண்டவன் சிவனாருக்கும் தாச்சாயணி பார்வதா தேவிக்கும் என்று திருப்பூட்ட வேணுமே என்று அப்படியே ஆண்டவன் பகவான் பார்வதிக்கு திருப்பூட்டும் வேளையில கல்யாண காட்சியை கண்குளிரே கண்டார்கள். அப்படி திருப்பூட்டும் போது பார்வதா தேவிக்கு பகவான் காட்சி அளித்தார். காட்சி அளித்த உடனே அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்து 1000 கோட்டை அரிசி சாப்பாடு 1 கோட்டை 2 கோட்டை இல்ல 1000 கோட்டை அரிசி இந்த சாப்பாட்டை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு மனமதுல எண்ணி இதை யாரு சாப்பிடுவா பண்டாரம் எல்லாரும் பிடிக்கலன்னு அவங்க பார்த்து போயிட்டாங்க. ஆமா சாப்பாடு நடந்து போச்சு. இதை யாரு சாப்பிட முடியும்? அதானே வாங்க அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் சாப்பாடை தானே காலியாக்கணும் அப்படின்னு குண்டோதரனை வரவழைத்தார்கள். குண்டோதரன் ஓடோடி வந்தார். இந்த சாப்பாட்டை சாப்பிடணும்னாங்க. 1000 கோட்டை அரிசி. அதுக்கப்புறம் 1000 கோட்டை அரிசிக்கு எவ்வளவு காணம் இருக்கும்னு பாத்துக்கோ. மழை போல குமிஞ்சு 21 வகைக்கறி இலுமிச்சங்கா பச்சடி 41 வகைக்கறி நார்த்தங்கா பச்சடி முட்டையும் ஒன்னா போட்டு சாம்பார் ரசம் மோர் பாயாசம் அப்பளம் மொத்தமா ஊத்தி ஒரு உருண்டையாவே உருட்டிட்டார். ஒரே உருண்டையானே எங்க அப்பா 3 உருண்டையா உருட்டிட்டார். அவ்வளவு உருண்டை உருட்டி அள்ளி வாயில போட்டாரு. ஆமா அண்டா உண்டா அருவாமனை சட்டி கிட்டி எல்லாம் சாப்பிட்டாச்சு. வயிறு காண மட்டும். அப்ப வயிறு காந்தி யாமனா பகவான் என்ன செஞ்சிருக்காரு? அவருக்கு பசிக்கிறதுக்கு ஏவலையும் செஞ்சிருக்காரு. அடுப்பு மது சாப்பிடணும்ல. அப்ப இவருக்கு வயிறு பசிக்க ஆரம்பித்து விட்டார். பசி பொறுக்காமல் அம்புட்டையும் சாப்பிட்டாரு பாருங்க. தாகம் வேணும், தண்ணீர் வேணும். தாகம் வந்துரும்ல. அம்புட்டையும் சாப்பிட்ட உடனே தண்ணீர் வேணுமே. இந்த தண்ணிக்கு எங்க போவ? அதான தண்ணி உனக்கு தண்ணி கொடுக்க முடியுமா? சரி. அப்ப தண்ணிக்கு எங்க போவ? தண்ணிக்கு எங்க போவ அப்படின்னு மனசுல எண்ணி தண்ணி கேட்டாரு. உடனே எங்க போய் சொன்னாரு? அதாவது வைகை ஆற்றுக்கு போ. வைகையில போய் அங்க ஒரு ஆறு ஒரு ஆறாவே ஓடிக்கொண்டு இருக்கிறது. எங்க ஓடுது? மதுரையில தானே ஓடும். அது மதுரையில ஆறு ஓடுது. அங்க கொண்டு கைய வை. அங்க கொண்டு கைய வை. ஆமா அணையாவே வை. அப்படி கைய வச்சு அணைச்சன்னு வச்சுக்கோ, தண்ணி பூரா அங்கிட்டும் இங்கிட்டும் போவாதுனாரு. வாயை மட்டும் திறந்துரு. அம்பட்டும் கைய வச்சா வாயை திறந்தா ஒரு ஆத்து தண்ணியும் வயிற்றுக்குள்ள போயிடுது. அவ்வளவு தண்ணி குடிச்சிட்டா. கைய வச்சு குடிச்சிட்டா. யாமனா வயத்துக்குள்ள அக்கினி தேவனை ஏவல் செய்தா எப்படி இருக்கும்? எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கும். அத மாதிரி அக்கினி தேவனை ஏவல் செய்தார். என்ன கொடுத்தாலும் கேட்டது. கைய வச்சா தண்ணீரை அருந்தினார். குண்டோதரம் போய் மதுரையில அணையில கைய வச்சதான் இன்னைக்கு வைகையார். அணையாவே கைய வச்சு குடிச்சிருக்கார். அதான் வைகை. அதான் வைகை. அப்படி என்று சொல்லி அப்பந்தான் பார்த்தார்கள். அப்படி இருவேர்களுக்கும் பள்ளியறைக்கு ஏற்பாடுகளை செய்தார்கள். முடிஞ்சு வெகு நேரம் ஆகிச்சு. கதவு திறக்கல. மதன தர்க்கராஜ மன்னன் கதவை திறந்தார். தாப்பா போடல, கதவு திறந்து கிடக்கு. வந்திருப்பது யார் என்று பார்த்தார். ஆகா, ஆண்டவன் வந்ததுக்கு அடையாளத்தை கண்டார். உடனே மனமதில் எண்ணுகிறார். அன்றே பகவான் நாமளை இப்படித்தான் அந்த சந்திர பகவானுக்கு சாபத்தை கொடுத்தோம். அவரும் நம்மளை ஏமாத்தினாரு. இப்பவும் நாமளை ஏமாத்தி நம்ம மக தாச்சாயணிய
திருமணம் முடித்து அழைத்து சென்று விட்டாரே, சரி. இனி இந்த ஆண்டவனை நம்ம சும்மா விடக்கூடாது என்று மனமதிலே எண்ணிக்கொண்டு தாரகாபுரமதிலே மதனதர்க்கராஜ மன்னே அகினிய வளப்பாரா, அகினியும் வளரும் போது அக்கினியை வளர்க்கணும், ஆண்டவனை அழிக்கணும் என்று அக்கினி வளர்த்தா இவர் வேள்வி வளர்க்க வளர்க்க ஈசனுக்கு வெக்க பொறுக்கல, ஆனலது தாங்காமல் ஒவ்வொரு பேர்களையா வரவழைத்து அக்கினி அணைக்க சொன்னார். அக்கினி அணைப்பதற்காக மூத்த மகன் கணபதி அனுப்பி வைத்தார். கணபதி ஓடோடி வார போது நாம மகன், அதாவது நம்ம பேர பிள்ளை மூத்த மகமலா வாராரு. யாமனா முத தாட்சாயணி பார்வதா தேவி தான் வந்தா. பார்வதியால அக்கினிய அணைக்க முடியல, ஆண்டவனிடத்துல முறையிட்டார். முறையிட போது மூத்த மகன் கணபதி அனுப்பி வைத்தார். கணபதினா அவர் வாரார, அவளு பொறி கடலை கொலக்கட்டனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு மலையா குமிச்சு போட்டுட்டாங்க. அவளு பொறி கடலை மலையா குமிச்சு கொலக்கட்டையும் போட்ட உடனே அவர் பிறக்கி பிறக்கி சாப்பிட உட்கார்ந்துட்டார். ஆமா, இளைய மகன் வடிவேலவனை அனுப்பி வைத்தார். அவருக்கு நடனம் என்றால் ரொம்ப பிரியம், ரொம்ப பிரியம். அதனாலே நடன பெண்களை திரு நடனம் ஆட வைத்தார். சரஸ்வதியை அனுப்பி வைத்தார். கலைமகள் பாருங்க, ஏட்டு பாடம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ ஏடுகளை பூரா அள்ளி, புஸ்தகத்தை பூரா அள்ளி போட்டாச்சு. அவ இருந்து ஏட்டு பாடம் படித்து கொண்டிருந்தா. இவர் அக்கினி வளர்க்கும் போது ஆண்டவனுக்கு வெக்கை தாங்காமல் வேர்வை பொறுக்காமல் ஆண்டவன் சிவபெருமா வேர்வையத்தான் வலிக்கார, வேர்வையத்தான் தான் வலித்து பாறையில சுண்டுவாரா, வேர்வையில இருந்தல்லவோ வேர்வபுத்திரன் தான் பிறக்க, வீரத்தோடு பிறந்த போது பார்த்துட்டாரே வேர்வபுத்திரன். ஆண்டவா, என்னை பிறவி செய்த காரணம் என்ன என்று சொல்ல, அப்பா இந்த மாதிரி தர்க்கமுடி ராஜ மன்னன் யாகம் வளர்க்கார். இந்த யாகத்தை அணைக்க போன பிள்ளைங்க யாரும் வரல, எனக்கு வெக்க தாங்க முடியல, காணலது தாங்கலன்னு சொல்லி வேர்வைய வலிச்சு எரிஞ்சாரு. வேர்வையிலே பிறந்தவன் வீரபுத்திரன். அதனால வீரத்தோடு பிறந்ததுனால என்னோட எனக்கு நீயும் ஒரு பிள்ளை தானே, அப்ப அவரும் உனக்கு தாத்தா தானே, போய் அக்கினியை அணைத்து வர வேணும் என்று சொல்ல இவர் வீர வாழ்க்கை எடுத்தா. அப்படியே தாரகாபுரம் அதற்கே வருகிறார். அந்த மதனதர்க்கராஜ மன்னன் யாகம் வளர்க்கும் வேளையில வீர வாழு கையில் எடுத்து கோபம் கொண்டு வாராரு, கோபம் கொண்டு வார போது தர்க்கராஜன் தலையறுத்தார். நீல போடுவாரா, தார்கவல்லி தலையறுத்தோ நீல போடுவாரா. ஆதிமூல கணபதி தலையும் மறுத்தார். அக்கினிலே போடும் போது வள்ளி, அதாவது சுப்பிரமணிய வேல்முருகன் வண்ணமயில் ஏறி பறந்து விட்டார். இனி நாம சும்மா இருக்க கூடாது என்று வெக்கை அணைந்தது. ஆண்டவன் சிவனாருக்கு வெக்கை, அதாவது வெக்கை அணைந்து காணுதல் தாழ்ந்தது. கண்முழிச்சு பார்த்தார். அப்பா, நீங்க சொன்னபடி நான் அக்கினியை அணைத்து வந்தேன் என்று சொல்ல, அப்பா வேர்வபுத்திரா, நீ அக்கினியை அணைத்து வந்ததெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் இவர்கள் தலை அறுத்து அக்கினியில போட்டு அக்கினியை அணைத்ததுனால இவர்களுக்கு எங்கே எங்கே வடமுகமாக எந்த மிருகம் தலை வச்சு படுத்திருக்கோ அந்த மிருகத்து தலையை அறுத்து இவர்களுக்கு ஒட்ட வைக்க வேண்டும் என்று சொல்ல ஆகட்டும் என்று சம்மதித்தோ ஓடோடி வருகிறார் வேர்வபுத்திரர். அப்படி ஓடோடி வந்து வடமுகமாக தலை வைத்து படுத்திருக்கும் மிருகங்களை பார்க்குகிறார். ஆஹா,
ஆனை வடமுகமா தலை வச்சு படுத்திருக்கு. சரி. ஆனை தலைய அறுத்தாரு, ஆதிமூல கணபதிக்கு பொருந்துகிறார். ஆனை தலைய அறுத்த ஆதிமூல கணபதிக்கு பொருந்தும் போது மாட்டை பாக்காரு, மாடு தலைய வச்சு படுத்திருக்கு. வடமுகமாக படுத்திருக்கும். மாட்டு தலைய அறுக்காரு அறுக்காரு தளவாய் மாடனுக்கு பொருந்துதாரு அறுக்காரு அவரு மாட்டு தலைய தான் அறுத்து தர்க்கராஜனுக்கு பொருத்துவாரா ஆட்டு தலைய தான் அறுத்து தாரவல்லிக்கு பொருத்துவார பொருத்தும் போது ஆண்டவன் தான் சிவபெருமா உயிரோடுக்க வேணும் என்று தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா திருப்பிரம்ப தட்டுவாரா தூக்கி எழுந்தவர் சுந்தரமா எழுந்தரித்து ஆடுதார பாடுதார என்னை ஆதாளி ஓடுவாரா ஆதாளி ஓடும் போது இன்றைய நாள் முதல்ல வாடா அப்பா தர்க்கராஜா ஆதியில தர்க்கராஜா பாதியில தலவாய் மாடா நீ மாட்டு முகம் கொண்டதால மாடசாமி ஒரு பெயரா ஆட்டு தலை கொடுத்ததால மாடத்தியால் ஒரு பெயரா 1008 மாடனுக்கும் அண்ணாவி மாடசுவாமி மாடசாமி இருந்தையானா பூலோகம் தன்னதியில மக்களோட மத்தியில அப்படி அமர்ந்தையானா மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கொடகொடுப்பார் என்று சொல்லி வாக்கு சொல்லி வரங்கள் பெற்று ஐயாவான மாடசுவாமி அம்பிகையா மாடத்தியா ஈஸ்வரியா வாராள கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சியோடு ஐயாவான கருப்பனோடு ஐயாவான மாடசுவாமி 1008 மாடனுக்கும் அதிகாரி மாடனாக ஆக்கு வர அடிக்கு வரும் கொல்லு வரம் கொல்லு வரும் கோடி வரங்கள் வாங்கி அவர் தீராத வினைகள் எல்லாம் நீச்சால தீர்க்கு வரும் மாறாத பிணிகள் எல்லாம் அங்க மஞ்சனையா விளக்கு வரும் அவ கோடி வரங்கள் வாங்கி அவர் எங்கே எங்கே வாராரானா அந்த கைலாசம் தனை கடந்து கட்டுடனே வாரார போஜராஜா பட்டணமா அங்க பொழுதெரிய நாடு விட்டு இருட்டு நாடு கடலை விட்டு சீர்காழி சிதம்பரமா அங்க தென்மேற்கு அண்ணாமலை அத்தனையும் தான் கடந்து திருச்சார்பள்ளி தன்னதியில உயர்ந்ததோரு விநாயகர் கண்டு மெல்ல தான் வணங்கி வாராரே வாராரே 21 தாவதைகள் 61 பந்திகளா அனைத்து தேவதைக்கும் அண்ணாவி மாடசுவாமி வாராரே வாராரே அங்க 108 சிவஸ்தலமும் 1008 சிவஸ்தலமும் 108 திருப்பதியும் கண்டு சேவை செய்து முடித்து சலங்கள் கண்ட சலங்கள் எல்லாம் கையெடுத்து வணங்கி அவர் பாவநாச தலமதிர குளித்து நீராடி குளித்து நீராடி போல வர்ண பட்டுடுத்தி நம்ம இங்கிருந்தால் காணாது என்று மனமதில எண்ணிக்கொண்டு குற்றால தலமதியில அங்க வடக்க பார்த்த அறிவியில தென்முகம் தீர்த்தமாடி 63 தான் வணங்கி வடக்கு வாச கோட்டையில 18 மணி கருப்பனையும் கண்டு மெல்ல வணங்கி கொண்டு வாராரே மாடசுவாமி மாடனோடு தாமடத்தியா வாராளே ஈஸ்வரியா அம்மா பேச்சியம்மா கருப்பனோடு நாம எங்கே எங்கே போவோம் என்று அவர் மனமதில எண்ணிக்கொண்டு அவர் என்ன விதம் வாராரானா அப்படியே
செய்து முடித்து வீரசிகாமணிபுரம் அதிலே வந்து தெற்கு தெருவிலே தேவேந்திர வெள்ளாளர் சமுதாயத்திலே வந்து ஒரு நிலையங்களை வாங்கி 1008 மாதனுக்கும் அதிபதியாகப்பட்ட அண்ணாவி மாடசுவாமி என்று பேர் நாமங்களை பெற்று கிழக்கு முகமாக அமர்ந்து கொண்டு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவருக்கு கோயிலை கட்டி கொடிமரங்களை கொடுத்து வாழையடி வாழையாக வாழ வச்சு பாப்பாரா அவர் பிள்ளை இல்ல பேர்களுக்கு பிள்ளை வரம் கொடுப்பாரா மகளை இல்ல பேர்களுக்கு மகள வரம் தான் கொடுத்து கன்னிகளை வரவழைப்பார் கல்யாண வரம் கொடுப்பார் ரிஷிகளை வரவழைப்பார் ரிஷிப்பட்டனுக்கு வாரார் வாக்கு சொல்லி வரம் கொடுத்து மக்கள் ஒரு பயிராக மாடசுவாமி ஈஸ்வரியா மாடத்தியா பேச்சியம்மா ஐயாவான கருப்பசுவாமி ஒரு வேலியாக தானம் வந்து வருடத்துல ஒரு தடவை அந்த வில்லோடு முரசோடு என்னை மேல நல்ல தாளத்தோடு கொடை விழா பெற்றுக்கொண்டு கேட்ட மக்களுக்கு வாழையடி வாழையாக வாழ வைத்து அப்படி மாடன் 1008 மாடனுக்கும் அதிபதியாகப்பட்ட அண்ணாவி மாடசுவாமியாக வாக்கு சொல்லி வரம் கொடுத்து தேவேந்திர வேளாள் சமுதாயத்தை காற்று வருகிறாரே. குந்த கும்மிய தோழி பெண்ணே ஆனந்த கும்மிய தோழி பெண்ணே கும்மிய தோழி பெண்ணே நல்ல இசைந்த கும்மிய ஞான பெண்ணே ஆலேலங்குமி ஆலேலோ அப்படி வட்ட வட்ட சிறு பொட்ட வாலிப பெண்டுகள் கும்மி பாட வட்ட வட்ட சிறு பொட்ட நிலதாய வாலிப பெண்டுகள் கும்மி பாட வாலிப பெண்டுகள் கும்மி பாட தட்டு மறிக்கிற பேச்சி அம்மாளம் ஈஸ்வரி அம்மாளம் மாடத்தி அம்மாளம் வாழ்த்தி கும்மி அடிங்கலம்மா ஆலேலங்குமி ஆலேலோ அம்மா எந்த தருவல வாராளோ அவ ஏழைய கண் கொண்டு பாப்பாளா ஏழைய கண் கொண்டு பாப்பாளா மாடத்தி எங்களை கண் கொண்டு பாப்பாளா ஆடி வருகிற ஈஸ்வரி அம்மாள மாடத்தி அம்மாள வாழ்த்தி கும்மி அடிங்களம்மா ஆலேலங்குமி ஆலேலோ அப்படியான வரத பாருங்கம்மா அசைந்து வரத பாருங்கம்மா ஆன வரத பாருங்கம்மா அசைந்து வரத பாருங்கம்மா செஞ்சு வரத பாருங்கம்மா தடம்பலம் மாட சுவாமிக்கு அட்டியான முன்னல பாருங்கம்மா ஆலேலங்குமி ஆலேலோ அவர் எந்த தெருவில் வாராரோ ஐயா ஏழைய கண் கொண்டு பாப்பாரா சுவாமி ஏழைய கண் கொண்டு பாப்பாரா அவர் நம்ம தெருவுக்கு வருவாராம் ஐயா நம்மள கண் கொண்டு பாப்பாரா தன்னாதீனம் தன்னானே அந்த செங்கலறுத்த கடங்குக்குள்ள 2 சீரக சம்பா வித விதைத்தேன்
செங்கலறுத்த கடங்குக்குள்ள 2 சீரக சம்பவத விதைத்தேன் சீரக சம்ப விதை விதைத்தேன் பச்சை கிளி 2 கொத்த வருதுன்னு பறந்து கும்மி அடிங்களம்மா கொலவ போட்டு கும்மி அடி குளிச்சு வளர்ச்சி கும்மி அடி எங்க மாட சுவாமியை எங்க கண்டா கருப்பசாமியை எங்க கண்டா ஈஸ்வரி அம்மனை எங்க கண்டா பேச்சி அம்மாளை எங்க கண்டா கரடி மாடனை எங்க கண்டா மாடத்தி சாமியை எங்க கண்டா வீரசிகாமணி ஊருக்குள்ள என்னை சிறப்புடனே நானு கண்டேன் தன்னாதிலும் தன்னானே அவ குற்றாலத்து நீரு நீல குளிக்கிறாள் தாய குற்றாலத்து நீரு நீல குளிக்கிறாள் தாய அம்பிகையே ஈஸ்வரியா சத்தி உண்ட பேச்சியம்மா அம்பிகையா மாடத்தியா அவ கங்கா தீர்த்தம் வேணும்னு சினுங்குறாளே ஆத்தா அவ கங்கா தீர்த்தம் வேணும்னு சினுங்குறாளே நன்னினு நானே வடக்கருந்துமே வாராளாம் தேவி வாராளாமா வடக்கருந்துமே வாராளா பேச்சி அம்மள வாராளா பிரம்ம சக்தியா வாராளா ஈஸ்வரி அம்மன வாராளா மாடத்தி அம்மள வாராளா ஆடி வருகிற அத்தனை பேருக்கும் ஆனந்த கும்மி அடிக்கணுமா தன்னே நானே வாராளாம் தேவி வாராளாம் அவ வடக்கருந்துமே வாராளாம் வாராளாம் தேவி வாராளாம் அவ வடக்கருந்துமே வாராளாம் பேச்சி அம்மனும் வாராளாம் எங்க மாடசாமியும் வாராரா கருப்பசாமியும் வாராரா ஆடி வருகிற அத்தனை பேருக்கும் ஆனந்த கோலவ போடுங்கம்மா ஆடி வருகிற அத்தனை பேருக்கும் ஆனந்த கோலவ போடுங்கம்மா நானே நன்னின நானே செடிக்கு செடி பூவெடுத்து செண்டு மாலை கட்டி செண்டு மாலை கட்டி செண்டு மாலை எம்மா செண்டு மாலை செண்டு மாலை கணங்குறன்னு சினுங்குகிறார் மாடசாமி செண்டு மாலை கணங்குறன்னு சினுங்குகிறார் மாடசாமி நானே நன்னின நானே பூவெடுத்து கொண்ட மாலை கட்டிய கொடிக்கு கோடி பூவெடுத்து கொண்ட மாலை கட்டிய கொண்ட மாலை கட்டிய கொண்ட மாலை உனக்கு கொண்ட மாலை கணங்குறன்னு கோவக்குற கருப்பசாமி நானே நன்னின நானே பெட்டியில மாவிடித்து அவ கோவை இலையால மூடிக்கொண்டு கொட்டா பெட்டியில மாவிடித்து அம்மா கோவை இலையால மூடிக்கொண்டு கோவை இலையால மூடிக்கொண்டு கோல
முகலட்டம் பாக்குற மாரியம்மளம் முத்தாரம்மளம் முப்போடாதியம் சந்தன மாரியம் பேச்சி அம்மளம் மாடத்தி அம்மளம் வைரவசாமியம் மாடசாமியம் கருப்பசாமியம் வாழ்த்தி மனம் போத்தி அப்படி சேர்த்து கும்மி அடிங்களம்மா